ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு நம்ம வெங்காயம் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெங்காயம் சமோசா ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே 2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாவை ஒரு ஈர துணியில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு இது விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே 1 கப் ஆனியன் எடுத்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் காரம், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. மாவுலையும் சால்ட் ஆட் பண்ணிட்டோம், ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அவல் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு இந்த மாதிரி பால்ஸ், சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுருங்க. எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். எனக்கு இங்கே 10 பால்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு பாலை பூரி சைஸ் அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுங்க. இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடுங்க. இப்போ இன்னொன்றும் இதே சைஸுக்கு பண்ணிவிடுங்க. இப்போ இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இது மேலே மைதா மாவையும் தூவிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ஒன்று மேலே ஒன்று அடக்கிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் சேர்த்து நல்லா மெல்லிஸாக தேய்ங்க. எந்த அளவுக்கு மெல்லிஸாக வருதோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிருங்க. எல்லாமே இதே சைஸுக்கு தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம தேய்ச்சி வச்சதை சுற்றி எடுக்கலாம். நல்லா ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருங்க. இது இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சதும் எடுத்துடுங்க. சூடாக இருக்கும்போது நம்ம இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம ஒன்றா பிரித்து எடுக்கலாம். இப்போது சமோசா ஷீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம எட்ஜஸ் கட் பண்ணி வச்சது சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சிப்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சமோசா ஷீட் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு ஒன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணதும் இப்போ இங்கே நம்ம ஸ்டஃப் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டஃப் போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃப் எடுத்துக்கோங்க. இப்போ மைதா பேஸ்ட்டு கார்னர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ கோன் ஷேப்பில் நல்லா ஃபோல்ட் பண்ணியிருக்கோங்க. பர்ஃபெக்ட் ஷேப் வரும். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே இதே ப்ராசஸில் பண்ணுங்கள். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சமோசாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம ஆனியன் சமோசா பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணால் மேலே பார்க்க மட்டும்தான் க்ரன்ச்சியாக இருக்கும், ஆனால் உள்ளெல்லாம் சாஃப்டாக இருக்கும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் மட்டும்தான் மேலேயும் க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ள ஸ்டஃப்பும் நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு க்ரன்ச்சியான ஆனியன் சமோசா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எட்ஜஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சிப்ஸாக எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.